ப்ரோ படம் பார்க்காம இருக்கிறதுனால டியர் படத்துக்கு வந்தோம், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம் நாங்களும். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு படம் ஒன்றும் அவ்வளவு ஒர்த்து இல்லை. ஏன்னா எப்படி சொல்றது, நம்ம ஒரு 150 ரூபா அப்படி கொடுத்து வந்து பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப போரிங்கா ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நம்மளே சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ குட் நைட் மூவி இது ரெண்டு சேம் கான்செப்ட் தான். என்ன அங்க ஹீரோ பண்றாரு, இங்க ஹீரோயின் பண்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எதிர்பார்த்து வந்து அந்த அளவு ஒர்த்துல வராம இருக்கிறதுதான் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு. ஆக்டிங் வைஸ் ஓகே ப்ரோ, ஜிவி பிரகாஷ் ஆக்டிங்கோ உங்க ஆக்டிங்கோ சாங்ஸ் எல்லாமே ஓகே. பட் கதை வந்து அந்த அளவு போற மாதிரிலாம் இல்ல. தூக்கம் தான் வரும் போய் உட்காந்து. நாங்களே அங்க 40 பேர் பார்த்தோம்னா 30 பேர் தூங்கிதான் இருந்தாங்க. ஸோ அதனால ப்ரோ ஆக்டிங் வைஸ் ஆக்டிங் தான் பக்கா ஆக்டிங், நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாரு, எல்லாமே ஓகே, சாங்ஸ் எல்லாமே ஓகே. பட் படம் வந்து ஸ்லோவா தான் ப்ரோ. அதான் ரெண்டு பேர் எல்லா ஆக்டர்ஸுமே ஓகே தான், ஆக்டிங் வைஸ் எல்லாம் பக்கா. பட் வந்து கதை வந்து அந்த அளவு இல்லை ப்ரோ. அதனால ஜோடி பொறுத்தெல்லாம் சூப்பர் தான் ப்ரோ. இல்ல நிறைய பேர் வந்து அக்கா தங்கை தம்பி மாதிரி இல்ல இல்ல இல்ல, ஏன்னா அவங்க ஆக்ட் பண்ணிருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் பண்ணிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச சீன் தான் எதுக்கும் அந்த வந்து ஆயிப்போச்சு. பிடிச்ச சீன் தான் அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ. எப்படி இருக்கு அவங்க ரெண்டு பேரோட பேர்? அவங்க அக்கா தம்பி மாதிரி இருக்கு பேர், அந்த அளவுக்கு செட் ஆகும். வேற யாராச்சும் எல்லாமே படம் அப்படின்னு ஆமா, அந்த கொரட் அந்த ஸ்டோரிங் அந்த இது கான்செப்டா இருக்கிறதுனால அதே மாதிரி தான் கைண்ட் ஆஃப் இருக்கு. கல்யாணம் அதே தான் கைண்ட் ஆஃப் அந்த சீன்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. மிச்சபடி ஓகே, ஓவராலா ஓகே, ஒரு வாசி பார்க்கலாம். காமெடி சிரிக்கிற அளவுக்கு காமெடி எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை. ஓகே பார்க்கலாம், புரிஞ்சுக்கணும். லவ்னா அதை பத்தி தெளிவா சொல்லிடலாம். லவ் பத்தி சூப்பரா சொல்லிருக்காங்க. அது கூட எல்லாருமே கை தட்டினாங்க செம்மையா. அந்த பாலன காமெடியா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி லவ் பத்தி செம்மையா சொல்லிருக்காங்க. அப்படி புரிஞ்சுக்கணும், அதை பத்தி லேக் எல்லாம் தெரியல. நான் உள்ள போயிட்டு மூழ்கிட்டேன் தான் சொன்னேன். சூப்பரா அப்படியே ஜோடி போட்டு கரெக்டா இருக்கு. ஜோடி சூப்பரா தான் இருக்கு. அவங்க ஆக்டிங் நல்லா இருந்தது. லைக் இந்த காம்போ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால போக போக எனக்கு திரும்பி இந்த 2-3 படம் சேர்ந்து பண்ணாங்கன்னா லைக் அவங்க காம்போ நல்லா இருக்கு. எதனால சொன்னா லைக் இது நம்ம ஏற்கனவே பார்த்த மூவி இல்ல, லைக் ரெண்டு படம் நைட்டு அப்புறம் அவங்க பார்த்த மூவின்றதுனால வந்து திருப்பி அதே மாதிரி ஸ்டோரி பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கலாம். எனக்கு ஒரே கண்டென்ட், ஆனா எனக்கு ரொம்ப லைக் லென்த்தா எடுத்தாங்க, ஸ்லோவா போச்சு காம்போ. அதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால லைக் சொல்ல முடியாது. லைக் திரும்ப திரும்ப நிறைய படம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஜிவி பிரகாஷ் வந்து இந்த வாட்டி நல்லா எமோஷன்ஸ் நிறைய கொடுத்து நல்லா பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி சாங்ஸும் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எண்டிங் பீச்சஸ் நல்லாவே எடுத்துருக்காங்க. காமெடி அவ்வளோ எதுவும் சொல்ல முடியாது, காமெடி வந்து ஓகே தான். காமெடி வந்து லைக் லிமிட்டடா தான் கொடுத்துருக்காங்க காமெடி. அதனால வந்து லைக் எமோஷன்ஸ் நிறையவே இருக்கு. அண்ட் வந்து லைக் அதான் நம்ம யங் ஜென்ரேஷனுக்கு எப்படி என்ன நடக்குதோ அதெல்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்க. லைக் யங் ஜென்ரேஷன் சரி, ஓல்டு ஜென்ரேஷன் சரி, அவங்க பெரிய இருந்தா இவங்க சரி, அதே மாதிரி எடுத்து ஸ்டோரி முடிச்சிருக்காங்க. அதான் லைக் அந்த ஹோமே கடல் மூவி மாதிரி தான். அது அட்வொகேட் வச்சு லாஸ்ட்ல முடிக்கிறது. ஒர்டிக் தீர்வு இல்ல, அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். நம்ம லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மைக் தெரியல, நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர் ராஜேஷ் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணிருக்காங்க. அது இதுக்கப்புறம் தான் தெரியும் ஒர்க் அவுட் ஆகாம ஆகாதான்னு. குட் நைட் வேற படம், இது வேற படங்க. ரெண்டு பேரும் மிங்கிள் பண்ணாதீங்க. அதுல வந்து ஆண் குறைத்த விட பெண் குறைத்த விடுவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அதுல வந்து யாருமே வந்து கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, அவன் அட்ஜஸ்ட் பண்ணுவான். இவங்க வந்து கோர்ட்டுக்கு போற லெவலுக்கு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து செம்ம ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவருடைய விஷயம் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பாரு. இதனால அவர் தூக்கம் இல்லாதனால ஒரு விஷயம் தடப்போகும். சோ அதனால வந்து அவரு தம்பி மாதிரி இல்ல ஸ்கிரீனிங்ல பாருங்க, வெளியில பார்க்கும்போது அப்படிதான் தெரியுங்க. ஸ்கிரீனிங்ல நல்லா, ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க. இல்ல போர்லாம் இல்லைங்க, அது சும்மா சொல்றவங்க சொல்லலாம், ஆனா போர்லாம் கிடையாது, நல்லாவும் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா சில இடத்துல எல்லா படத்துலயும் சில இடத்துல லேக் இருக்கும். எல்லா படத்துலயும் இருக்கும், ஏன் ரஜினி படத்தோட தான் இருக்கும். ஸோ இருக்கதான் செய்யும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. எமோஷன்ஸ் நல்லா இருக்கு, லவ் சீன்ஸ் நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு. அப்புறம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போவாங்க, அந்த இடத்துல தூக்கம் வர மாதிரி பண்ணுவாங்க. ஏரோப்ளைன்ல போவாங்க, அந்த இடத்துல ஒரு விஷயம் காமெடி பண்ணுவாங்க. ஓகே சூப்பர். இன்னும் இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல அப்படி எதுவும் சொல்ல மாதிரி இல்ல தப்பு. சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். ஏதாவது பத்தி சொன்னீங்கன்னா சொல்லு, நானே சொல்றேன், சொல்லுங்க. ஆனா படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. லவ் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு, சென்டிமெண்டாவும் படம் நல்லா போயிட்டு இருக்குண்ணே. காமெடி நல்லா இருக்கு, குடும்பத்தோட வந்து பாக்கலாம். படம் நல்லா இருக்கு, லேக் எல்லாம் எதுவும் இல்லைண்ணே.
இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குண்ணா. ஃபைட் நல்லா இருக்கு, சாங் எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல விஜயாண்டனி எப்படி சார் இருக்கு? விஜயாண்டி சார் செமையா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. ஹீரோயின் என்ன இருக்கு? ஹீரோயின் ஓகேண்ணா, ஹீரோயின் வந்து சரக்கு அடிக்கிற சீன்லாம் இருக்கு, இருந்தாலும் அது கதைக்கு ஏத்த போல இருக்கு, படம் நல்லா இருக்கு. பொண்ணின் கதை என்ன? ஒன் சைடா லவ் பண்ணுவாரு, கல்யாணம் ஆயிடும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும்னு இருப்பாரு, அப்பா அம்மா சொல்ற பொண்ணை பார்க்காம அவரே கல்யாணம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அதுக்கு ஒரு ஹீரோயின் அவங்க கனவு இருக்கும், அது தெரிஞ்சு அதுக்கேற்ற விக்ரமா கேரக்டரை மாத்தி நடிச்சு பண்ணிருப்பாரு. படம் நல்லா இருக்கு. அவங்க நடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாரு, இவரை ப்ரொடியூசரை வந்து அப்புறம் ஒரு படம் எடுத்து அதுல ஜெயிச்சு அதுக்கப்புறம் இவரை பத்தி அவங்க தெரிஞ்ச உடனே லவ் ஒன்னா சேருவாங்க, கிளைமேக்ஸ்ல ஒன்னா சேர்றாங்க, அது நல்லா இருக்கு. ஓகே சார்.